அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு எப்படிங்க போனது அப்படின்னா, தலால் ஸ்ட்ரீட்டை இழுத்து மூடிடுவாங்க போல இருக்கு போற போக பார்த்தா. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர்ல போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு பெரிய பிளட் பாத். இப்போ மார்னிங் டைம்ல கிஃப்டி நிஃப்டி ஒரு 250-300 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பனிங் கொடுத்துருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஓப்பனிங். ஸோ அங்கேருந்து மறுபடியும் செல்லிங். இன்னைக்கு செல்லிங் ஆனதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வார் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மந்த் எக்ஸ்பைரி. ஸோ மார்ச் மந்தோட மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி, நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் எஃப்ஐஎஸ் தொடர்ந்து செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்ச் மந்த் ஃபுல்லாவுமே பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் தான். ஒரு நாளைக்கு கூட ₹1 கூட அவங்க பையிங்ல இல்லவே இல்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு மந்த்ல எஃப்ஐஎஸோட பையிங் செல்லிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு 20 நாள் அவங்க செல்லிங் பண்ணாலும் ஒரு 5-10 நாள் ஆச்சு பையிங்ல இருப்பாங்க. பட் இன்னைக்கு தான் மார்ச் மந்தோட லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் டே. இப்போ இது வரைக்குமே கூட அவங்க ₹1 கூட பை பண்ணலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதுக்கு மெயின் நமக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பணத்தோட வீக், அதாவது இந்தியன் மணி டாலருக்கு நிகராக பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 94.85. மார்னிங்ல கொஞ்சம் கேப் டவுன் விழுந்தது, USD-INR கேப் டவுன் விழுந்தது. அந்த டைம்ல ஒரு 200 பாயிண்ட்ஸ் மட்டும் ரெக்கவரி கொடுத்துட்டு மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, இந்த இடத்துலயாச்சும் ஏதாவது கொஞ்சம் ஒரு பையிங் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் விழுந்திருக்கு, நல்லா செல்லிங் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி லோ, அதாவது நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி லோ நமக்கு மார்ச் 23 லோவையும் பிரேக் அவுட் பண்ணிருக்கு. ஸோ எப்பவுமே இந்த மாதிரி நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சார்ட்டை பார்த்துட்டே வந்தோம்னா தெரியும். ஒரு கேப் டவுன் விழுகுது, கேப் டவுன் விழுந்தவொடனே ஒரு ரெட் கலர் கேண்டில், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ரெக்கவரி நடக்குது. இது மேபி நாளைக்கு இல்லை வெனஸ்டே கூட. நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே, மகாவீர் ஜெயந்தினால மார்க்கெட் ஹாலிடே. ஸோ அடுத்த ட்ரேடிங் செஷன் ஏப்ரல் 1 தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு ரெக்கவரி நடக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு சில டெக்னிக்கல் ரீசன்னால. அது என்ன அப்படின்னா, நமக்கு ஏப்ரல் 7 கான்ட்ராக்டோட ப்ரீமியம் பிரைஸ் ரொம்பவே ஹையா இருக்கு. ஸோ ப்ரீமியம் பிரைஸ் எல்லாம் வாட்ச் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அர்த்தமணியில் இருக்கிற ப்ரீமியம் பிரைஸே பார்த்தீங்கன்னா 397, 392, 400 சம்திங், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹைல இருக்கு. சரிங்க, ப்ரீமியம் பிரைஸ் ஹையா இருந்தால் என்னதாங்க நடக்கும் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் எப்பெல்லாம் ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கோ அந்த டைம்ல தான் ப்ரீமியம் பிரைஸ் அதிகமாக நமக்கு இருக்கும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல. ஓகேங்களா, இப்போ இந்தியா விக்ஸ் சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்தியா விக்ஸ் சார்ட் தான் வச்சிருக்கேன். ஸோ இந்தியா விக்ஸ் சார்ட் இப்போதைக்கு 27.97ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் சார்ட்ல ப்ரீமியம் பிரைஸ் எப்போ ரொம்ப ஹையா இருந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜூன் 4 2024, அதாவது நமக்கு எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு பெரிய ஃபால் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த டைம்லயும் அதுக்கு முன்னாடி யுக்ரைன் ரஷ்யா வார் அந்த டைம்லயும் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் பிரைஸ் அளவுக்கு அதிகமா பெரிய ஹை லெவல்ல இருந்தது. ஸோ எப்பெல்லாம் இந்தியா விக்ஸ் அதிகமா இருக்கோ, அதாவது மார்க்கெட் எப்பெல்லாம் நர்வஸ்ல இருக்கோ அந்த டைம்ல தான் ப்ரீமியம் பிரைஸ் அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் பிரைஸ் அதிகமா இருக்கிறப்ப ஏதாவது ஒரு பக்கம் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டைம்ல நடந்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெக்கவரி தான் இருக்கு. ஸோ இந்தியா விக்ஸ் ஹைல இருக்கிறப்ப மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸோ அந்த டைம்ல ப்ரீமியம் பிரைஸ் 2 பக்கமே அதிகமா இருக்கு. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய அளவில் பை நடந்திருக்கு 2 டைம்ஸ். நீங்க போய் வாட்ச் பண்ணி பாருங்க தெரியும். அதான் நான் டேட் மட்டும் சொல்றேன், அந்த டேட்ல போய் பாருங்க. அதாவது ஜூன் 4, 2024 1 டே கேண்டில். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 24 பிப்ரவரி 2022. ஸோ இந்த டைம்லலாம் மார்க்கெட் பெரிய அளவுக்கு ரெக்கவரி நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த தடவை ரெக்கவரி நடக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. பை செல், வேற வழி கிடையாது. ஏதாவது ஒரு பக்கம் பெரிய மூவ்மெண்ட் கொடுத்து தான் ஆகும் ப்ரீமியம் பிரைஸ் கரையறதுக்காச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ரெக்கவரி நடக்கணும் அப்படின்னா நிஃப்டி கண்டிப்பா ஒரு க்ளோஸுக்கு மேல ஓப்பனிங் வச்சா ஒரு நல்ல ரெக்கவரி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மார்ச் மந்த் நான் ஒரு பை சைடு போவதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த மாதிரி நடக்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஐஎஸ் ஹெவியா பை பண்ணி, ஸோ மார்ச் மந்த்ல நல்ல ஒரு
லெவலுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. பட் இந்த தடவை வார் நியூஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறனால ஸோ இந்த தடவை என்னதான் டிஐஎஸ் வந்து பை பண்ணி அளவுக்கு அதிகமாக பை பண்ணா கூட எஃப்ஐஎஸ் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கனால நமக்கு கிராஷ் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டெக்னிக்கல் மூலியமா நமக்கு வெனஸ்டே மட்டும் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ் வரதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனா கூட இந்த இந்தியா விக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் பிரீமியம் பிரைசஸ் வந்து ஹையா இருக்கனால ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுத்தா கூட அங்கிருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை டெக்னிக்கல் வைஸா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹீட் மேப் எல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ரொம்ப என்ன சொல்றேன்னா ஃபினான்ஸ் செக்டார் அண்ட் பேங்கிங் செக்டார்லாம் பெரிய அளவில் அடி வாங்குதுன்னு சொல்லலாம். சென்செக்ஸ் கூட 1500 பாயிண்ட் இறங்கினா அதில் ஒரு நியாயம் இருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டாரே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 2000 பாயிண்ட் பக்கம் இறங்கி இருக்கு. ஸோ ஓவராலா ஸோ மற்றபடி ரிலையன்ஸ், ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல. மற்றபடி ஒரு இண்டஸ்ட்ரியல் சைடு எல்லாமே வந்து பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க மாதிரி தான் மார்னிங்ல இருந்தே இருந்தது. காலையில அந்த USD/INR கொஞ்சம் வந்து கேப் டவுன்ல விழுந்தனால ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி எடுத்து வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி வேலையை காட்டி நல்லாவே மார்க்கெட்டை வந்து கீழே வந்து இறக்கி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து NSEல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இருக்க 3354 ஸ்டாக்ஸ்ல 489 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவ். டிக்ளைன்ஸ் வந்து 2785, கிட்டத்தட்ட 6-7 மடங்கு வந்து நெகட்டிவ் ஸ்டாக்ஸ். அன்சேஞ்ச் வந்து 80. 52 வீக் ஹைல வெறும் 19 ஸ்டாக்ஸ் தான். 52 வீக் லோல 1134 ஸ்டாக்ஸ் இருக்கனால கண்டிப்பா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 923 ஸ்டாக்ஸ் வந்திருக்கிறப்ப என்ன நடந்தது அப்படின்னா அந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அந்த இடத்துல எப்படி இன்வெஸ்டர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்திருந்தாரு. அதாவது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா 5 நாள் வந்து ஈரான் வாரம் வந்து நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கனால அடுத்த நாளே நமக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப் வந்து ஓப்பன் ஆனது இப்போ சமீபத்தில். ஸோ அது 923 ஸ்டாக்ஸ் இருக்கிறப்ப அப்போ 1134 ஸ்டாக்ஸ் இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து கொஞ்சம் ரெக்கவரி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அப்பர் சர்க்கிள்ல 36, லோயர் சர்க்கிள்ல 232. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ செக்டார் செக்டார் வைஸ் க்ளோசிங் எல்லாம் எப்படிங்க இருக்கு அப்படின்னா எல்லாமே டவுன் தான். இதுல கொஞ்சம் தப்பிச்சுட்டு இருந்தது ஐடி செக்டார் தான். ஸோ இப்போ ஐடி செக்டார்லையும் பாத்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஓவராலா இது இந்த மாதிரி ஒரு 1134 ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு வந்து 52 வீக் லோல இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா குயிக் ப்ராஃபிட், அதாவது இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்து 1 டே ஆர் 2 டேல ஒரு குயிக் ப்ராஃபிட் புக் பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது தொடர்ந்து நமக்கு மேல இப்போ மற்ற டைம்னா பரவாயில்ல, இப்போ இந்த வார் டைம்னால உள்ளார வராங்க, வரலன்னு சொல்லல. இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்துட்டு அந்த ஒரு நாள் 2 நாள்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு மறுபடியும் வெளியே போயிடுறாங்க, மறுபடியும் வராங்க. அந்த மாதிரி தான். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. வார் டைம்ல கூட என்ன சொல்றதுன்னா அருமையான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். நீங்க சார்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ் வந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் கூட இன்னைக்கு வந்து தப்பிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிண்டல்கோ, கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி, பவர் கிரிட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். டாப் லூசர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஜாஜ் ஃபினான்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க், பஜாஜ் ஃபின்சர்வ், ஜியோ ஃபினான்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். ஓகே, இப்போ நிஃப்டி வந்து நமக்கு 1 டே கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஒவ்வொரு தடையும் ஒரு நியூஸஸ் வரப்ப ஒரு 2 டேஸ் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கேப் டவுன் அண்ட் ரெக்கவரி, கேப் டவுன் அண்ட் ரெக்கவரி, கேப் டவுன் ரெக்கவரி, கேப் டவுன் ரெக்கவரி, மறுபடியும் ஒரு கேப் டவுன், ஒரு ரெக்கவரி எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸ் நமக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணுது அப்படின்னா ஒரு வெனஸ்டே மார்க்கெட் இப்போ நாளைக்கே கூட ஏதாவது ஒரு நியூஸஸ் வரலாம், வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நியூஸஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு க்ளோஸ், இன்னைக்கு ஹையெல்லாம் பார்த்தீங்கன்னா 22,714 மேபி அந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. கேப் டவுன் விழுந்தா கூட அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். வாட் எவர் மேபி இப்போ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டியா இருக்கட்டும். ஸோ இதுக்கு கீழே ஒரு கேப் டவுன் விழுந்தா கூட ஒரு 2 or 3 5 minutes கேண்டில், கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா அங்கிருந்து வந்து ஒரு ரெக்கவரி வந்து பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? அதோட டார்கெட் எவ்வளவு தூரம்னா கண்டிப்பா வந்து கேப் ஃபில்லிங் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது கேப் ஃபில்லிங்னா நமக்கு வந்து ஃப்ரைடேவோட லோ, இப்போ நிஃப்டியெல்லாம் ஃப்ரைடேவோட லோ வந்து 22,804. நமக்கு ஒரு கேப் டவுனே விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேப் டவுன் வந்து ஒரு ரெக்கவரி கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு 200ல ஓப்பன் ஆனா கூட அங்கிருந்து ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. பட் சப்போர்ட் அண்ட் லெவல்ஸை விட கேப் டவுன் அண்ட் ரெக்கவரி அப் டு கேப் ஃபில்லிங் அண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நமக்கு வெனஸ்டே மார்க்கெட் எந்த மாதிரி நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து
யூஎஸ்டிஐஎன்ஆர் கொஞ்சம் நார்மலா இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைக் வந்துருச்சு 95.22 ரீச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா 27.87 மேபி அதிகபட்சமாக கேப் டவுன் ஓப்பனிங். நான் அதான் சொன்னல, இந்த ஸ்டடி மூலியமா இந்த ரெக்கவரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் வந்து $102 நமக்கு இப்போதைக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு ரெடியாக நிற்கிது. ஸோ காலையில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த க்ரூட் ஆயில் வந்து விழுகணும் அப்படின்னா டெக்னிக்கல்ஸ் லெவல்ஸில் விழுகலாம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு நியூஸ் மூலியமா விழுகலாம். அது என்னங்கிறது இன்னமும் சஸ்பென்ஸாக தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா மேலே க்ளோஸ் வைக்கல, காலையில பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போனது. இப்போதைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து நிற்குது. ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ்ல பார்த்தோம் க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ், ஈவினிங் லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையா பிரேக் அவுட் பண்ணாதான், அதாவது இன்னைக்கான ஹையா பிரேக் அவுட் பண்ணாதான் நமக்கு வந்து அகைன் வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கான ஹை வந்து தான் 9752ங்கிறது நமக்கான பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது இன்னைக்கான லோ 9398 வரைக்கும் வந்துட்டு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் தான். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸோட பை சைட் பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 280.5. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணால் 296.6 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா 271.4ல ஸோ நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். ஸோ கோல்டெல்லாம் ஆக்சுவலி நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நிற்குது 1,48,550. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டாலும் 1,48,555. ஸோ இதோட டார்கெட் மேபி 1,43,612 வரைக்கும் ரீச் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் 2,32,798. அகைன் 2,32,798 வந்து அந்த இடத்துல டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அங்கேருந்து டவுன் எடுத்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 2,27,663. அதையும் பிரேக் அவுட் பண்ணால் 2,18,871 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு வந்து சில்வரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஆஃப்டர் த மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்குள்ளாரே நமக்கு வந்து ஒரு எவ்வளோ ஏறி இருக்கு பாருங்க. 22,286லேருந்து 22,373 ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி எடுத்திருக்கு. இந்த ஸ்டடியெல்லாம் பார்க்குறப்ப, இந்தியா விக்ஸ் இதெல்லாம் ஸ்டடியெல்லாம் பார்க்குறப்ப இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஒரு நாள் நம்ம வந்து ரெக்கவரி எதிர்பார்க்கலாம். மேபி நமக்கு வெனஸ்டே நாளைக்கு எப்படியும் கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங் லீவ் நமக்கு. பட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து இன்டர்நேஷனல் ஹாலிடே கிடையாது, நேஷனல் ஹாலிடே தான். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே ஓவராலாக வந்து கொஞ்சம் பை சைடு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.